படைத்தான்? அல்லாஹ் ஏன் பூமியை படைத்தான்? அல்லாஹ் ஏன் நபிமார்களை இறக்கினான்? அல்லாஹ் ஏன் அந்த நபிமார்களுக்கு வேதங்களை கொடுத்தான்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவன் படைத்த அத்துணை நோக்கத்தையும் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லுகிறான். قال تعالى وما خلقت الجن والإنس وما خلقت الجن والإنس إلا ليعبدون. அல்லாஹ் மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் படைக்கவில்லை ஒரே ஒரு நோக்கத்திற்காக தவிர. அது என்ன நோக்கம்? இல்லா லியஅபுதூன், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்ற நோக்கம். அல் காயத்து மின் ஹல்கில் ஹல்க், அல்லாஹ் படைப்புகளை படைத்ததுடைய அத்துணை நோக்கமும் அல் இபாதா. நாம் எல்லாம் அறிந்ததுதான். ஆனால் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? அல் காயத்துல் இபாதா, அல்லாஹ் இபாதத்தை கடமையாக்கியது நோக்கம் என்ன? தொழுகை ஏன் கடமையாக்கினான்? ஜகாத்தை ஏன் கடமையாக்கினான்? ஹஜ்ஜை ஏன் கடமையாக்கினான்? அல்லாஹ் அதையும் சொல்லுகிறான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே. قال تعالى يا أيها الناس اعبدوا ربكم يا أيها الناس اعبدوا ربكم الذي خلقكم والذين من قبلكم لعلكم تتقون. يا أيها الناس, பொதுவான அழைப்பு. மனிதர்களே, உஅ்புது ரப்பக்கும், உங்களுடைய ரப்பை நீங்கள் வணங்குங்கள். அல்லதி ஹலகக்கும் வல்லதீன மின் கப்லிக்கும், உங்களையும் உங்கள் முன்னோர்களையும் அவன்தான் படைத்தான். அந்த ரப்பை நீங்கள் வணங்குங்கள். ஏன்? உஅ்புது ரப்பக்கும், ஏன் வணங்குங்கள்? லஅல்லக்கும் தத்தகூன். அல் காயத்துல் இபாதா, அல்லாஹ் எம்மை வணங்க கூறுவதனுடைய அத்துணை நோக்கமும் அத்தக்வா. புரிந்து கொள்ளுங்கள். அல் காயத்து மின் ஹல்கில் ஹல்க், அல்லாஹ் படைப்புகளை படைத்ததன் நோக்கம் அல் இபாதா. அல்லாஹ் இபாதத்தை எமக்கு கடமையாக்கியதன் நோக்கம் அல் காயத்துல் இபாதா அத்தக்வா. அல்லாஹ்வுடைய அச்சமாகிய இந்த தக்வா. இந்த தக்வா என்றால் என்ன? அடிக்கடி கேள்விப்படுகிறோமே. இதனுடைய உண்மையான விளக்கம் என்ன? அத்தக்வா ஹியல் இஸ்மு மின் அத்தகா வல் மஸ்தரு அல் இத்திகா. அல் இஸ்மு வல் மஸ்தரு கிலாஹுமா மஅகூதும் மின் மாத்தத்தில் வகா. இந்த இதனுடைய இஸ்மும் இதனுடைய மஸ்தரும் இதனுடைய வேர்ச்சொல்லும் எடுக்கப்பட்ட வார்த்தை அல் வகா என்ற வார்த்தை. அல் வகா அல் விகாயா, யானி அல் விகாயா என்றால் ஹிஃப்து ஷைஇ மிம்மா யுதீஹி வ யதுர்ரு, உங்களுக்கு நோவினை தரக்கூடிய, உங்களுக்கு வேதனை தரக்கூடிய ஒரு இடத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒன்றுதான் அல் விகாயா. கண்ணியத்துக்குரியவர்களே, அஸ்லு தக்வாவும் அதுதான். அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து ஒரு அடியான இந்த தக்வா பாதுகாக்கும். எப்போது? ஃபஅலுத் தாஆத்தி வஜ்தினாபுல் மஆசி, அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு அல்லாஹ் தடுத்ததை விலக்கிக் கொண்டால். வாருங்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, யா அபா ஹுரைரா மத் தக்வா, அல்லாஹ்வுடைய தூதருடைய தோழரே, தக்வா என்றால் என்ன கேட்டார்கள். ஒரு முள்ளுள்ள இடத்திலே நடந்திருக்கிறீர்களா? ஆம், நடந்திருக்கிறேன். எப்படி நடப்பீர்கள்? பாதங்களை உயர்த்தி கொண்டு எந்த இடத்திலே முள்ளில்லையோ அந்த இடத்திலே பாதங்களை வைத்து செல்லுவேன். அபூ ஹுரைரா சொன்னார்கள், தாகத் தக்வா, அதுதான் அல்லாஹ்வுடைய அச்சம். நீங்கள் எப்படி இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய கட்டளையை செயல்படுத்துகிறீர்கள், அல்லாஹ் தடுத்ததை விலக்கிக் கொள்கிறீர்கள் என்று உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நிமிடத்தையும் நீங்கள் கழித்தால் நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய அச்சத்தை, இந்த தக்வாவை சுமக்கக்கூடியவர்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். உள்ளங்கள் நடுங்கக்கூடிய இந்த வார்த்தையை எமக்கு அறிவுரை செய்யக்கூடியவன் யார் தெரியுமா? வாருங்கள் கேட்போம். قال تعالى وَلَقَدْ وَصَّيْنَا الَّذِينَ أُوتُوا الْكِتَابَ مِنْ قَبْلِكُمْ وَإِيَّاكُمْ أَنِ اتَّقُوا اللَّهَ. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் உங்களுக்கும் உங்களுடைய முன்னோர்களுக்கும் அல்லாஹ் வசியா செய்கிறான், அறிவுரை செய்கிறான். அனித்தகுல்லாஹ் வசியத்துல்லாஹி லில் அவ்வலீன வல் ஆகிரீன மின் ஹல்கிஹ். அல்லாஹ் அவன் படைத்த முதலாவது படைப்பிலிருந்து இறுதியாக வரக்கூடிய படைப்பு வரை அல்லாஹ் செய்கின்ற அறிவுரை அனித்தகுல்லாஹ், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இன்னும் இந்த அறிவுரை எமக்கு செய்தவர் யார் தெரியுமா? வசியத்து ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய சமூகத்திற்கு செய்த அறிவுரையை பாருங்கள். இர்பாத் இப்னு சாரியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், வஅதனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌஇதத்தன் பலீகா
வஜ்லத் மின்ஹல் குலூப் வதரஃபத் மின்ஹல் உயூன். எங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு நாள் அறிவுரை செய்தார்கள். அந்த அறிவுரையை கேட்கும் பொழுது எங்களுடைய உள்ளம் அல்லாஹ்வுடைய அச்சத்தால் அஞ்சி நடுங்கிக் கொண்டிருந்தன. எங்களுடைய கண்கள் எல்லாம் கண்ணீரை வடித்துக் கொண்டிருந்தன. ஃபகுல்லா, நாங்கள் கூறினோம், கஅன்னஹா மௌஇதத்தும் முவத்தி', ஒரு பிரிந்து செல்பவர் செய்யக்கூடிய அறிவுரையை போன்று இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதரே, ஃபௌசினா, எங்களுக்கு அறிவுரை செய்யுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு செய்த அறிவுரை அது ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்திற்கும் அல்லாஹ்வுடைய தூதர் செய்த அறிவுரை, ஊஸீகும் பிதக்வல்லாஹ், உங்களுக்கு நான் அறிவுரை செய்கிறேன், வஸியா செய்கிறேன், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள் என்று. முஆத் இப்னு ஜபல், அவுஸினி யா ரசூலுல்லாஹ் இத்தகில்லாஹ ஹைதுமா குன்த், நீ எங்கே இருந்தாலும் முஆதே அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அபூ சயீதில் குத்ரி, ஃபௌஸினி யா ரசூலல்லாஹ் ஊஸீக பிதக்வல்லாஹ் ஃபஇன்னத் தக்வா ரஅஸு குல்லி கைர். அல்லாஹ்வுடைய தூதர் அபூ சயீதுக்கு அறிவுரை செய்தார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ சயீதே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள், அல்லாஹ்வை பயந்து கொள். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இதைவிட உலகத்திலே அறிவுரை செய்வதற்கு ஒரு முஃமினுக்கு என்ன வார்த்தை தேவை? இத்தகில்லாஹ், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். அபூபக்கர் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, உமரை பார்த்து, யா உமர் இத்தகில்லாஹ். உமர் அவர்கள் சொன்னார்கள் ரலியல்லாஹு அன்ஹு, இப்னு உமர் யப்ன உமர் இத்தகில்லாஹ், இப்னு உமரின் மகனே, அல்லாஹ்வை அஞ்சிக்கொள். கண்ணியத்துக்குரியவர்களை, சஹாபாக்களின் அறிவுரை, அல்லாஹ்வின் அறிவுரை, அல்லாஹ்வுடைய தூதரின் அறிவுரை, அவர்களுடைய தோழர்களின் அறிவுரை, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அல்லாஹ் அதைத்தான் அவனுடைய புத்தகம் அல் குர்ஆனிலே மேலும் அழுத்தி சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். அல்லாஹ் சொல்லுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இத்தகுல்லாஹ ஹக்க துகாத்திஹி, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். எப்படி உண்மையான உரிமையான முறைப்படி அல்லாஹ்வை அஞ்ச வேண்டுமோ, ஹக்க துகாத்திஹி, அந்த முறைப்படி அல்லாஹ்வை நீங்கள் பயந்து கொள்ளுங்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த வசனம் இறங்கியதற்கு பிறகு சஹாபாக்கள் கேட்டார்கள், எம்மிலே யார் அல்லாஹ்வை ஹக்க துகாத்திஹி, உண்மையான அச்சத்தின்படி அல்லாஹ்வை அஞ்சியவர்கள் எம்மிலே யார் என்று பயந்தார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மேலும் வசனத்தை இறக்கினான், ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும், உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். அப்படி என்றால் மேலே உண்மையாக பயந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் கூறிய அந்த வசனம் எடுக்கப்பட்டு விட்டதா? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அழகாக விளக்கம் சொன்னார்கள். இந்த இரண்டு வசனத்தையும் சேர்த்து இந்த இரண்டு வசனத்துடைய விளக்கம் என்னவென்றால், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி மஸ்ததஅதும், ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹ்வை அஞ்சிக் கொள்ளுங்கள். உரிய முறைப்படி உங்களால் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, இப்னு அப்பாஸ் அவர்கள் மேலும் சொன்னார்கள், ஹக்கு தக்வா, தக்வாவிலே உண்மையான நிலையை கடைபிடிப்பது எப்படி சொன்னார்கள், யானி ஜாஹிது ஃபில்லாஹி ஹக்க ஜிஹாதி, அல்லாஹ்வுடைய சட்டங்களை பின்பற்றுவதிலே போராடுங்கள். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக, அல்லாஹ்வுடைய வழியிலே நீங்கள் போராடுங்கள். அல்லாஹ்வுடைய வழியில் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை செயல்படுத்துவதிலிருந்து யாருடைய அச்சமும் உங்களை தடுத்து விட வேண்டாம். நீதியை செயல்படுத்துங்கள். அது உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களுக்கு எதிராக இருந்தாலும் சரி. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு இந்த வசனத்திற்கு விளக்கம் சொன்னார்கள், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ ஹக்க துகாத்திஹி, ஹக்கு தக்வா. இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அன் யுதாஅ ஃபலா யுஸா, ஐ யுذكر ஃபலா யுன்ஸா, ஐ யுஷ்கர ஃபலா யுக்ஃபர். அல்லாஹ் அக்பர். சொன்னார்கள், ஐ அன் யுதாஅ ஃபலா யுஸா, அல்லாஹ்விற்கு கட்டுப்படுதல், அல்லாஹ் தடுத்ததை விலக்கிக் கொள்ளுதல், அல்லாஹ்விற்கு எதையும் மாறு செய்யாமல் இருத்தல், அத்தக்வா. இது அல்லாஹ்வுடைய தக்வாவுடைய ஹகீகா. கண்ணியத்துக்குரியவர்களே, மேலும் சொன்னார்கள், அன் யுذكر ஃபலா யுன்ஸா, அல்லாஹ்வை நினைவு கூறுதல், அல்லாஹ்வை மறக்காமல் இருத்தல். மேலும் சொன்னார்கள், அன் யுஷ்கர ஃபலா யுக்ஃபர், அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துதல், அல்லாஹ்விற்கு நன்றியை மாற்றாமல் மறுக்காமல் இருத்தல் என்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விளக்கம் சொன்னார்கள்.
அத்தக்குவா. கண்ணியத்துக்குரியவர்களே, நம்மிலே அல்லாஹ்வுடைய இந்த தக்குவா, அல்லாஹ் கொடுக்கின்ற இந்த தக்குவாவுடைய தன்மை எம்மிலே பலர் சுமந்திருந்தால் இன்று நம்முடைய முஸ்லிம்கள் பலர் ஃபஜ்ருடைய தொழுகையை தவறவிட்டு இருக்க மாட்டார்கள், பர்தான கடமைகளை தவறவிட்டு இருக்க மாட்டார்கள். எம்முடைய வாலிபர்கள் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை செயல்படுத்தி இருப்பார்கள். எம்முடைய முஸ்லிம் பெண்கள் ஹிஜாபை பேணி இருப்பார்கள். எம்முடைய முஸ்லிம் வியாபாரிகள் வட்டியை தங்களுடைய வியாபாரத்திலே கலக்காமல் இருந்திருப்பார்கள், மோசடி செய்யாமல் இருந்திருப்பார்கள். இப்படி அல்லாஹ்வால் கடமையாக்கப்பட்ட அத்துணை கடமையையும் எம்முடைய முஸ்லிம்கள் செயல்படுத்தி இருப்பார்கள். இந்த தக்குவாவுடைய உண்மையான நிலைமையை அறிந்தால் கண்ணியத்துக்குரியவர்களே, தொடர்வோம், பயணிப்போம். ஃபதாயிலு தக்வா, இந்த தக்வாவுடைய சிறப்புகள் என்ன என்பதை